பீடம் வளர்ந்த கோயில் வளைந்த சுவர்கள் எல்லாவற்றிலும் கதைகள் உண்டு. இங்கு எல்லாவற்றுக்கும் கதைகள் உண்டு. வீரல்கள் சேர்த்து விழிகளை மூடி தெய்வம் நினைத்து வேண்டும் நெஞ்சம். வாழ்க்கை அறிந்ததில்லை, தெய்வ வாக்கை அறிந்ததில்லை. வாழ்க்கை அறிந்ததில்லை, தெய்வ வாக்கை அறிந்ததில்லை. கதவுக்குள் இருக்கும் தெய்வம் எல்லாம், கதவுக்குள் இருக்கும் தெய்வம் எல்லாம் கல்லிலான சிலைகள் இல்லை. அந்த சிலைகள் சொல்ல கதைகள் இல்லை. அறியாமனது ஆறுதல் தேடி அடையும் இடமே ஆலயம். அதில் அறிந்து கொள்ள தெய்வம் தாண்டி கதைகள் உள்ளே ஆயிரம். ஓராயிரம் 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 சிக்கல் சிங்காரவேலர். சிக்கல் என்றாலே எனக்கு சிக்கலா இல்ல ஊருக்கு சிக்கலா? ரெண்டுமே இல்லைங்க. சிக்கல் வந்தது வசிஷ்டர் முனிவருக்கு தான். அவர் சிக்கலை தீர்த்தனால தான் இந்த ஊருக்கு சிக்கல்னு பேரே வந்தது. ஆதி காலத்துல இருந்து தந்தை இங்கு குடியிருந்தாலும் தாமதமாக வந்த தனியன் முருகனுக்கு தான் இங்க கொண்டாட்டம் விசேஷம் எல்லாமே. முருகப்பெருமானின் திருமேனி வியர்க்கும் அதிசய காட்சியை இன்று கூட சிக்கல் சிங்காரவேலர் சந்நிதியில் காணலாம். சூரசம்ஹாரம் என்றும் திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிக்கல். சிக்கல் சிங்காரவேலர். அழகன் முருகனுக்கு அகிலமெல்லாம் ஆலயம். அவன் குடிகொண்ட அழகையும் குறை தீர்க்கும் பாங்கையும் அனுபவித்தவர்கள் அவன் திருத்தலங்களை தேடி தேடி தரிசிப்பர். அப்படிப்பட்ட ஆனந்தம் அருளும் அந்த முருகப்பெருமான் குடிகொண்ட எண்ணற்ற ஆலயங்களுள் சிக்கலும் ஒன்று. சிக்கல் என்றவுடன் என்ன ஊர் பெயரிலேயே சிக்கலா? ஏதேனும் பிரச்சனையோ என்று தோன்றுகிறதா? ஆம், பிரச்சனை, அதாவது சிக்கல் வந்தது வசிஷ்ட முனிவருக்கு. அந்த சிக்கலின் காரணமாகத்தான் இந்த திருத்தலம் சிக்கல் என்று ஆனதாம். சரி, அப்படி என்ன வசிஷ்டருக்கு பிரச்சனை? வசிஷ்டர் வசம் இருந்த காமதேனு பசு ஒருமுறை தேவலோகத்தில் சாபத்திற்கு உள்ளானது. எனவே அது பூலோகத்தில் பிறந்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. பூலோகம் வந்த காமதேனு மல்லிகாரண்யம் எனப்படும் இந்த திருத்தலம் வந்தது. இங்குள்ள திருக்குளத்தில் தன் பாலை சொரிந்தது. காமதேனுவின் அமுதம் போன்ற பால் பெருமளவில் திருக்குளத்தில் கலந்ததால் அது பார்க்குளம் ஆனது. வசிஷ்டரும் இங்கே வந்து ஒரு ஆசிரமம் அமைத்து தவத்தில் ஈடுபட்டார். திருக்குளத்தில் இருந்த பால் ஒரு கட்டத்தில் வெண்ணெயாக உறைய ஆரம்பித்தது. அந்த வெண்ணெயை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த வசிஷ்டர் தான் வழிபடுவதற்கு அந்த வெண்ணெயை கொண்டு ஒரு சிவலிங்கம் பிடித்தார். வெண்ணெயால் ஆன அந்த லிங்கத்தை அந்த திருக்குளத்தின் கரையில் வைத்தார். பிற்பாடு தனது ஆசிரமத்திற்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யலாம் என்ற எண்ணத்தில் அவ்வாறு செய்தார். ஒரு சில தினங்கள் கழித்து அந்த வெண்ணெய் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு தன் ஆசிரமத்தில் பிரதிஷ்டை செய்யலாம் என்று தூக்க முற்பட்ட போது அது எளிதில் வரவில்லை. குழம்பினார் வசிஷ்டர்.
மாபெரும் முனிவரான வசிஷ்டருக்கே சிக்கலை உண்டாக்கிய இந்த வெண்ணெய் லிங்கம் அதே இடத்தில் அப்படியே ஒட்டிக்கொண்டு நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டது. ஓ, இதுதான் இறைவனின் தீர்ப்பு போலும் என்று எண்ணிய வசிஷ்டர் அந்த வெண்ணெய் நாதரை அங்கேயே வழிபட ஆரம்பித்தார். மலர்களை கொண்டு அலங்காரம் செய்தார். இதுதான் சிக்கல் திருத்தலத்தில் இன்று நாம் தரிசிக்கும் பிரதான சிவலிங்கம். வெண்ணெய்நாதர், வெண்ணையப்பர், நவநீதேஸ்வரர், நவநீத சுவாமி என்றெல்லாம் இந்த லிங்க திருமேனிக்கு திருநாமங்கள். வசிஷ்டருக்கு சிக்கலை உருவாக்கிய தலம் என்பதால் இந்த ஊரின் பெயரே சிக்கலானது. எங்கே இருக்கிறது சிக்கல்? நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் சாலையில் அமைந்துள்ளது சிக்கல். என்னதான் சிக்கல் வெண்ணெய்நாதர் ஆலயம் என்று சொன்னாலும் பல பக்தர்களுக்கு இன்று புரிவதில்லை. சிக்கல் சிங்காரவேலன் ஆலயம் என்று சொன்னால்தான் புரிகிறது. ஆம், இங்கே தந்தையை விட தனையனுக்குத்தான் சிறப்பு. ஆதிகாலத்தில் இருந்தே தந்தை இங்கு குடிகொண்டிருந்தாலும் தாமதமாக புகுந்த தனையன் அழகன் முருகனுக்குத்தான் இங்கே படு விசேஷம், கோலாகலம், கொண்டாட்டம் எல்லாம். இப்போது புரிகிறதா இந்த ஆலயத்தை சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம் என்றுதான் அனைவரும் அழைப்பதன் காரணத்தை? ஞான சம்பந்தரால் தேவார பாடல் பாடப்பெற்ற திருத்தலம் சிக்கல். காவிரியின் தென்கரை தலங்களில் இது 83வது தலம். இங்குள்ள சிங்காரவேலனை அருணகிரிநாதரும் பாடியிருக்கிறார். மல்லிகை செடிகள் ஒரு காலத்தில் இங்கு பெரும் காடாக நிறைந்திருந்ததால் இதை மல்லிகாரண்யம் என்பார்கள். தல விருட்சம் மல்லிகை செடி. வசிஷ்டர் மட்டும் இன்றி விஸ்வாமித்திரர், நாரதர், அகத்தியர் மற்றும் தேவாதி தேவர்கள் போன்றோர் இங்குள்ள ஈசனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். கோச்செங்கட் சோழன் கட்டிய 72 மாடக் கோவில்களில் இதுவும் ஒன்று. கட்டு மலைக்கோயில் என்றே இந்த ஆலயத்தை அழைக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் ஆலயத்திற்குள் நாம் நுழைந்ததும் மத்தியில் காணப்படும் சில படிகள் மூலம் மேலே ஏறிச் சென்றுதான் திருவெண்ணெய்நாதரை தரிசிக்க வேண்டும். தந்தைக்கு அருகே தனையன் சிங்காரவேலன் சந்நிதியும் அமைந்துள்ளது. எட்டுக்குடி, எண்கண் போன்ற ஆலயங்களில் முருகப்பெருமான் மூர்த்தங்கள் அமைவதற்கு காரணமான சில்பா சில்பி என்ற சில்பி வடித்த சண்முகர் வடிவம் வெளிப்பிரகாரத்தில் பரிவார தேவதைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த சிக்கல் ஆலயத்தில் சிவபெருமான், முருகப்பெருமான் ஆகியோர் மட்டும் சிறப்பல்ல, மகாவிஷ்ணுவும் பிரதிஷ்டையாகி இருக்கிறார். உடன் அனுமனும் இருக்கிறார். சிவாலயத்தில் மகாவிஷ்ணு எப்படி என்று யோசிக்கிறீர்களா? மகாபலியை அழிக்க புறப்பட்ட மகாவிஷ்ணுவின் வாமன அவதார கதை உங்களுக்கு தெரியும். மகாபலியை அழிக்க புறப்பட்ட மகாவிஷ்ணு அதற்கு முன்பு சிவபெருமானிடம் வந்து ஆசி வாங்கிய நிகழ்வு இங்குதான் நடந்தது என்கின்றன புராணங்கள். இதை நிரூபிப்பது போல் அருகிலேயே கோல வாமன பெருமாள் என்ற பெயரில் பெருமாளுக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது இங்கு விசேஷம். சிக்கல் மிகவும் பரபரப்பான திருத்தலம். எந்நேரமும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தந்தையையும் தனையனையும் வணங்கி அவர்களின் அருளாசி பெற்றுச் செல்கிறார்கள். 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். ஆலயத்துள் கார்த்திகை மண்டபத்தில் புராண தகவல்களை சொல்லும் சம்பவங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. இங்குள்ள கல்யாண மண்டபத்தில் வருடத்தின் பெரும்பாலான தினங்களில் திருமணம் நடக்கிறது. மூலவர் விக்கிரங்கள் தவிர விநாயக பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமி, நடராஜ பெருமான், வைரவ தேவர், சூரியன், சந்திரன், 63 நாயன்மார்கள், சனி பகவான், நவக்கிரகம் போன்ற ஏராளமான திருச்சந்நிதிகள் உண்டு. நின்ற கோலத்தில் இன்னருள் புரியும் அம்மனின் திருநாமம் வேல் நெடுங்கண்ணி என்பதாகும். சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக
தாயிடம் இருந்து தனையனான முருகப்பெருமான் வேல் வாங்கிய சம்பவம் இங்குதான் நடந்தது என்கின்றன புராணங்கள். இதைத்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று சொல்கிறார்கள். வெண்ணெய் நாதருக்கும் வேல் நெடுங்கண்ணிக்கும் இந்த ஆலயத்தில் விசேஷங்கள் உண்டு என்று சொன்னாலும் பெரு விழாக்கள் என்றால் அது சித்திரை மாதம் நடக்கும் பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதத்தில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவுமே சிறப்பித்து சொல்லப்படுகிறது.